Hi friends, welcome to AtoZ Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புதுவிதமான ரெசிபினே சொல்லலாங்க. ஏனா முள்ளங்கியில நம்ம இன்னைக்கு சட்னி வந்து ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கும், ரொம்பவும் நல்லா இருக்கும். முள்ளங்கி சட்னின்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க. சோ இந்த சூப்பரான சுவையான முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, நான் வந்து முள்ளங்கி வந்து எடுத்துருக்கேங்க. இதுக்கு அதிக அளவு முள்ளங்கி போடணுங்கிறது அவசியம் இல்லை. நான் வந்து ரெண்டுக்கு வந்து ஒரு பெரிய சைஸு ஒரு சின்ன சைஸ் முள்ளங்கி வந்து எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் மேலே வந்து தோல் எல்லாமே சீவிட்டு நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ இந்த முள்ளங்கி வந்து நம்ம சின்ன சின்ன பீசஸாக நாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களால் சின்னதாக கட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக வந்து நம்ம முள்ளங்கி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்பவே இந்த முள்ளங்கி சட்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் முள்ளங்கி வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ முள்ளங்கி பீசஸ் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி சட்னி வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றி இது கூட வந்துட்டு நான் முள்ளங்கி வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த முள்ளங்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயிலை வந்து நல்லா ஃப்ரை ஆகி ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் அந்த ப்ரௌனிஷ் கலர் வர்றதுக்கு. ஹை ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு அந்த முள்ளங்கி வந்து நல்லா சுருங்கி இந்த ப்ரௌனிஷ் கலர் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரையான முள்ளங்கி எல்லாத்தையும் நான் ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது முள்ளங்கியோட அந்த பச்சை வாசனை வந்து கண்டிப்பாக போயிடும். ஸோ முள்ளங்கி சட்னி சாப்பிடும்போது இந்த முள்ளங்கியினுடைய ஃப்ளேவர் கண்டிப்பாக வந்து தெரியாது, ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ அதே கடாயில் வந்துட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டு இதை லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொத்தமல்லியும் போட்டுட்டு இதையும் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கருமிளகு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் வந்து லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி சட்னி இதெல்லாம் செய்யும் போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணுறேங்க. அது இல்லாமல் சின்ன வெங்காயம் வந்து நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுட்டு இதையும் லைட்டாக நம்ம வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் வதக்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பல் அளவுக்கு நான் இஞ்சி வந்து போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நான் 4 வரமிளகாய் வந்து போட்டிருக்கேங்க. ஸோ உங்களுடைய மிளகாய் எந்த அளவுக்கு காரமோ அதை பார்த்து அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்துட்டு ஒரு 5-6 பூண்டு பற்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது இது கூட தக்காளி பழம் வந்து ஆட் பண்ண போகிறேன். 4 சின்ன சின்ன பழம் வந்து ஒரு 4 தக்காளி பழம் வந்துட்டு அந்த காம்பு பகுதி வந்து எடுத்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ பாருங்கள், தக்காளி பழமும் போட்டாச்சு. இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். இப்போ இதையும் வந்து நல்லா வதங்கணும். ஸோ தக்காளி வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு விடலாம். இப்போ இது கூட வந்துட்டு புளிப்புக்காக ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு நான் புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பழம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து சின்ன சைஸ் அளவுக்கு வந்துட்டு புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்துட்டு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இது கூட வந்து நம்ம முள்ளங்கியும் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முள்ளங்கியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நான் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது கூட வந்துட்டு ஒரு கை அளவுக்கு சின்ன ஒரு ஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது ஒரு கொத்த அளவுக்கு கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்தது கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேங்காய் வந்து தேவையில்லை. தேங்காய் போடாமே இந்த சட்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காக நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ கடுகு வந்து நல்லா பொரியுது. இப்போ இது கூட வரமிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை வந்து போட்டிருக்கேங்க. இப்போ இதை எடுத்து நம்ம சட்னியோட நம்ம ஆட் பண்ணிடலாம்.
இப்போ வந்து பாருங்கள் நான் சட்னியோடு ஆட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுடைய சூப்பரான சுவையான முள்ளங்கி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது இல்லாமல் சாதத்துக்கும் வந்து சுடு சாதத்துக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.